ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். வாங்க இன்னைக்கு சிகப்பு அவல் வச்சு சுவையான அவல் வடை செய்யறது அப்படின்றத பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள், சிகப்பு அவலை வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் சிறிதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அவளை கொஞ்சம் நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். 2 பல்லு பூண்டை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி அதையும் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சிருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு 5 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூடயே வாசனைக்கு சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுக்கிடுவோம். கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சிருக்க மிளகாயை அதில் போட்டுடலாம். லேசாக எண்ணெயில் பொரியட்டும். இப்போ இந்த மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் லேசாக பொரியட்டும். இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வரணும். இது நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு. பொரியவும் நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம பிசைஞ்சோம்னா இந்த மிளகா வந்து நல்லா தூள்தூளாக உதிரணும். அதுக்கு நமக்கு இந்த மிளகா நல்லா ஆறணும். ஹீட்லாம் இல்லாமல் ஆறணும். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சிருக்க அவலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கணும். இது கூடவேவும் நம்ம துருவி வச்சிருக்க இந்த இஞ்சியும் சேர்த்துக்கணும். 2 பல்லு பூண்டையும் துருவி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். பொடியா நறுக்கி வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த கடலைப்பருப்பையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒன்று போல் மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சாச்சு. அந்த அவல், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வில் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக 1/2 ஸ்பூன் பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒன்று போல் நான் இந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம் எல்லாம் பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வடை பக்குவம் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வரணும். இந்த பக்குவத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். நாம் எடுத்து வச்சிருக்க மாவும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு சேர்த்துருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறணும்.
வடை பக்குவத்துக்கு வரணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாயை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அவல் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அந்த வடை. சிகப்பு அவல் வந்து குழந்தைங்கிட்ட தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுக்கும்போது அதுவும் இந்த கிறிஸ்பியாக கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இது கூட நம்ம மல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளா எடுத்து இந்த மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கணும். பாத்தீங்களா, சேமா இதே மாதிரி இந்த மாதிரி தட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எண்ணெவே நல்லா காஞ்சிருச்சு. ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். வடை நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா வரணும். இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.